இயேசு உயிர்த்தெழுந்தபோது நடந்த ஒரு மிக விசித்திரமான சம்பவத்தை மத்தேயு 27:52-53 நாம் வாசிக்கிறோம். இயேசு சிலுவையில் ஜீவன் விட்டபோது பூமி அதிர்ந்து கல்லறைகள் திறக்கப்பட்டன. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து எருசலேம் நகரத்துக்குள் சென்று அநேகருக்கு காணப்பட்டார்கள். இதை படிக்கும் பொழுது ஏதோ நம்ப முடியாத ஒரு சம்பவம் போல் தெரிகிறதா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஏன் திடீரென உயிர்த்தெழுந்து ஊருக்குள் வர வேண்டும்? இது வெறும் ஆச்சரியமான சம்பவம் அல்ல. இதன் பின்னால் 3 பிரம்மாண்டமான இறையியல் காரணங்கள் இருக்கின்றன. நீங்கள் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தின் முதற் பலன் பண்டிகை ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அதை வாசித்து பார்த்தால் அங்கே பிரதான ஆசாரியன் அறுவடையின் முதற் பலனை தேவனுக்கு முன்பாக அசைவாட்டுவான் என்று நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே ஒரு நுட்பமான சட்டத்தை கவனியுங்கள். ஆசாரியன் தேவாலயத்தில் அசைவாட்ட வேண்டியது ஒரு ஒற்றை தானியத்தை, சிங்கிள் கிரெயின் அல்ல. அது தானியங்கள் நிறைந்த ஒரு கதிர், ஷீஃப். 1 கொரிந்தியர் 15 படி இயேசுதான் அந்த முதற் பலன். ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் ஒரு ஒற்றை தானியமாக தன்னை அர்ப்பணிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டில் அவருக்காக காத்திருந்து மரித்து போன இந்த சில பரிசுத்தவான்களையும் தம்மோடு எழுப்பி அவர்களை தனக்குள் அடங்கிய ஒரு அறுவடை கதிராக பிதாவிற்கு முன்பாக சமர்ப்பித்தார். இதனால் தான் அவர்கள் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு வெளியே வந்தார்கள். இரண்டாவதாக, இயேசு சிலுவையில் முடிந்தது என்று சொன்னபோது எருசலேம் தேவாலயத்தின் திரைசீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது என்று பார்த்தோம். அது எதை குறிக்கிறது? தேவனிடம் செல்லும் பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டது. சரியாக அதே வினாடியில் பூமியில் என்ன நடந்தது? மத்தேயு 27:51 சொல்கிறது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகள் திறக்கப்பட்டது, மேலே திரைசீலை கிழிந்தது. பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டதற்கான அடையாளம் என்றால் கீழே கண்மலைகள் பிளந்தது, பாதாளத்தின் வாசல்கள் உடைக்கப்பட்டதற்கான அடையாளம். எபேசியர் 4:8 சொல்கிறது, அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார். மரணம் என்னும் சிறைச்சாலையின் கதவுகள் உடைந்தது. இயேசு அதன் சாவிகளை தன் வசப்படுத்திக் கொண்டார் என்பதற்கான நேரடி சாட்சிதான் உயிரோடு எழுந்து வந்த இந்த பரிசுத்தவான்கள். வெளிப்படுத்தல் 1:18. மூன்றாவதாக, உயிரோடு எழுந்த அந்த பரிசுத்தவான்கள் எங்கே போனார்கள்? வேதாகமம் சொல்கிறது, பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். யூத மத தலைவர்கள் இயேசுவை ஒரு ஏமாற்றுக்காரன், அவன் மரித்து விட்டான் என்று எருசலேமில் முழங்கிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அதே எருசலேம் வீதியில் நடந்து சென்று, இல்லை, அவர்தான் மெசியா, அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார், எங்களையும் எழுப்பி விட்டார் என்று சாட்சி சொன்னார்கள். பழைய உடன்படிக்கை முடிந்து புதிய உடன்படிக்கை துவங்கி விட்டது என்பதை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே வந்து யூதர்களுக்கு பிரகடனப்படுத்திய மாபெரும் சாட்சிதான் இது. மரணத்தின் அதிகாரம் ஒட்டுமொத்தமாக இயேசுவின் பாதங்களுக்கு கீழே சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு விட்டது. முதல் அறுவடை அன்றைக்கு நடந்து முடிந்து விட்டது. மாபெரும் அறுவடை அவர் மீண்டும் வரும்பொழுது நடக்கப் போகிறது. மரணத்தை கண்டு இனி நாம் கலங்க தேவையில்லை.